ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கோடை காலத்தில் கடுமையான வெயில் தாக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த கோடை காலத்தில் வந்து நீங்கள் என்னென்ன உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த கடுமையான வெயில் அடிக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து நீங்கள் என்னென்ன பழக்கங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, அதை பற்றி தான் ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோடை காலத்தில் வந்து காரமான உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதாவது உடல் சூட்டை அதிகப்படுத்தும் என்பதால் இந்த காரமான உணவை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து வயிற்று எரிச்சல் போன்றவை ஏற்படும். எனவே இந்த கோடை காலத்தில் வந்து நீங்கள் காரமான உணவை நீங்கள் சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளில் உடல் சூட்டை அதிகமாக்கும் நண்டு, சிக்கன், இறால் போன்றவற்றை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இவற்றில் உள்ள சூடு காரணமாக உடல் சூடு அதிகரித்து உங்களுக்கு வந்து பல அசௌகரியங்கள், அதாவது வயிற்று வலி போன்றவை ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளிப்பு, காரம் அதிக சேர்க்கப்படும் புளிக்குழம்பு, காரக்குழம்பு வகைகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. பொதுவாக புளி அதிகம் சாப்பிடுவது உடல் சூட்டையும் பித்தத்தையும் அதிகரிக்கும் என்பதால் வெயில் காலத்தில் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. காரமான உணவுகள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் உடல் சூட்டால் நீர்க்கடுப்பு, நீரில் ரத்தம் வெளியேறுதல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படலாம். எண்ணெய் பலகாரங்கள் மற்றும் தேநீர் போன்றவை வந்து வெயில் நேரத்தில் பித்தத்தை அதிகப்படுத்தும். அதனால் அவற்றை முடிந்தளவு நீங்கள் அதிகமான வெயில் இருக்கும் சமயங்களில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிக காரமான பச்சை மிளகாய், மிளகு, மசாலா சேர்த்த உணவுகள் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மேலும் இது ஆசன வாயில் எரிச்சல் போன்றவற்றை ஏற்படுத்தும். எனவே இந்த கோடை காலத்தில் இந்த காரமான இந்த பச்சை மிளகாய் மற்றும் மிளகு, மசாலா போன்ற உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நெக்ஸ்ட்டு வந்து கடைகளில் விற்கக்கூடிய பரோட்டா போன்ற மைதா உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் வகைகளை நீங்கள் தவிர்ப்பது உங்கள் உடலுக்கு மிகவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குளிர்ச்சியான குளிர்பானங்கள் மற்றும் ஐஸ் தண்ணீரில் உள்ள குளிர்ச்சி இரத்த குழாய்களை சுருக்கி உடல் வெப்பத்தை மேலும் அதிகமாக்கி விடுகிறது. ஆகவே கோடையில் வந்து ஐஸ் தண்ணீர் குடிப்பதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் இந்த கோடை காலத்தில் வந்து எல்லாருமே சரி ஐஸ் வாட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பாங்க. ஆனால் அப்படி குடிக்கும்போது உங்களுடைய இரத்த குழாய் வந்து பாதிக்கப்படுகின்றது நிறைய பேர் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்க மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் முடிந்தளவு குளிர்ந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதை நீங்கள் தவிர்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து கத்தரிக்காய், கிழங்கு வகை மற்றும் மாவு வகை உணவுகளை நீங்கள் அடிக்கடி உண்பதை தவிர்க்க வேண்டும். எடுத்துக்காட்டாக பயிறு, எள்ளு, ராகி, அதிக மைதா உணவுகள், வேர்க்கடலை, கோதுமை போன்றவற்றை நீங்கள் சாப்பிடுவதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அன்றாடம் நாம் சாப்பிடும் பால் பொருட்களான சீஸ், பால், தயிர் போன்றவை உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் தன்மை கொண்டவை. சாலையோர கடைகளில் விற்கப்படும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவு வகைகளையும் நீங்கள் சாப்பிடுவதை நீங்கள் அறவே தவிர்த்திட வேண்டும். கோதுமை, மைதாவினால் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த கோடை காலத்தில் நீங்கள் உடலை ஹைட்ரேட்டாக வைத்திருக்க விரும்பினா இந்த சீசன் முழுவதுமே நீங்கள் காஃபி குடிப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊறுகாயை நீங்கள் உணவில் வந்து அதிக அளவு தவிர்க்கணும். அதாவது ஊறுகாயில் சோடியம் அதிகமாக உள்ளது. இது உடலில் நீரிழப்பு ஏற்பட காரணமாக இருக்கிறது. இது கோடை காலத்தில் வந்து இந்த ஊறுகாய் வந்து அதிகம் சாப்பிடுவது அஜீரண கோளாறுகளையும் ஏற்படுத்துகிறது. எனவே நீங்கள் ஊறுகாயை இந்த கோடை காலத்து சீசனில் நீங்கள் சாப்பிட்றதை நீங்கள் தவிர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உலர் பழங்களை நீங்கள் சாப்பிட்லாம், கண்டிப்பாக அதை நீங்கள் தவிர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் எனப்படும் உலர் பழங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஊட்டமளிக்கக்கூடியதாக இருந்தாலுமே இவை உடலின் வெப்பநிலையை உயர்த்தும். இதனால் கோடை காலத்தில் எரிச்சல் உணர்வு மற்றும் சோர்வு போன்றவை உங்களுக்கு ஏற்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்குகளை போன்றவற்றை நீங்கள் சாப்பிட்றதை நீங்கள் தவிர்க்கணும். அதாவது கோடை காலத்தில் மில்க் ஷேக்ஸ் குடிக்க நம்ம அனைவருமே மிகவும் ஆசையாக இருப்போம். இருப்பினுமே மில்க் ஷேக்குகளில் அதிக சுகர் கண்டென்ட் இருப்பதால் உடலை மிகவும் டீஹைட்ரேட்டாக மாற்ற வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் மில்க் ஷேக்கை கண்டிப்பாக நீங்கள் கோடை காலத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரில் மீட், அதாவது சிக்கன்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியம். கோடை காலத்தில் வெப்பநிலை ஏற்கனவே அதிகமாக இருக்கும்போது இந்த கிரில்லடு மீட்டை நீங்கள் வகைகளை நீங்கள் சாப்பிடுவது உடல் வெப்பநிலையை அதிகரிக்க செய்வதோடு புற்றுநோய் அபாயத்தையும் உண்டாக்குகிறது. பெரும்பாலானோருக்கு பிடித்தமான சமோசா, சாலட் வகைகள் மற்றும் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் உள்ளிட்ட பல ஃபுட் வகைகள் அனைத்துமே டீஹைட்ரேஷனை ஏற்படுத்தும் மற்றும் இது கடும் கோடையில் அவற்றை ஜீரணிக்க கஷ்டமாக இருக்கும். எனவே இந்த வறுக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் இந்த கோடை காலத்தை சாப்பிடுறதை நீங்கள் தவிர்த்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோடா கலந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதாவது சோடாவில் சர்க்கரை மற்றும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில கெட்ட பொருட்கள் அதிகளவு இருப்பதுடன் உங்கள் உடல் விரைவாக நீரிழப்புக்கு உள்ளாகும். எனவே நீங்கள் சோடாவை நீங்கள் குடிக்கிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எனவே இப்போ பார்த்த இந்த 10 உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது இந்த கோடை காலத்தில் வந்து உங்கள் உடல்நிலை வந்து பெரிதும் மோசமாகும் ஃப்ரெண்ட்ஸ். எனவே கண்டிப்பாக இந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய பதிவு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்த ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.